ஆண்டு முதலில் நண்பர்களை சந்திக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டுவார். இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமானதற்கு காரணம் அவருடைய 2 நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற ஆவல் காரணமாக அந்த 2 நூல்களையும் தயாரித்து இன்றைக்கு நண்பர்களை அழைத்து உங்களுக்கு செவிக்கு விருந்தும் வயிற்றுக்கு விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார். என்னை சந்தித்த போது அவர் பயணங்கள் குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று படித்தார். நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தான், வாழ்க்கை பயணம்னு சொல்றோம். இதை விளக்குறதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு மடத்தில் இருந்த துறவி ஒருவரை நிறைய பேர் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அப்படி ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு பயணி இளைஞன் அவர் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு அவரிடம் கேட்கிறார், உங்களை சுற்றி பார்க்கிறேன், நீங்கள் பயன்படுத்தும் பொருள்கள் மிக குறைவாக இருக்கிறது, சொற்ப பொருள்கள் தான் இருக்கிறது, ஏன் என்று கேட்கிறார். அப்போது அந்த துறவி கேட்கிறார், இளைஞனே, உன்னுடைய தோளில ஒரு பைய தொங்க விட்டிருக்கிறாயா, அதுல என்ன இருக்குன்னு. எனக்கு வேண்டிய சிறு பொருள்கள் தான் இருக்கிறது, ஏனென்றால் நான் பயணம் செய்பவன், சொற்ப பொருள்களை தூக்கி சென்றால் தான் பயணம் இனிக்கும், அதனால நான் சொற்ப பொருளை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். துறவி சொல்கிறார், நானும் இந்த உலகத்துக்கு வந்த பயணிதான், அதனால சொற்ப பொருள் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால நாம் எல்லாம் பயணிகள் தான், வாழ்க்கை ஒரு பயணம் தான். இந்த பயணத்துல பயணம் துறவி எல்லாம் ஒரே இடத்துல இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. பல இடங்களுக்கு போனால்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும், நம்முடைய மன மகிழ்ச்சி விடும், நம்முடைய பார்வை கூர்மையாகும், நம்முடைய மனம் விசாலமாகும். இதெல்லாம் பயணங்களால் தான் முடியும். இந்த பயணங்களை பதிவு செய்தவர்கள முதன்மையானவர் ஒரு செட்டியார் தான், ஏகே செட்டியார். உலகம் சுற்றிய தமிழர்கள் என்ற பெயர் அவருக்கு உண்டு. 1850 1925 வரைக்கும் வாழ்ந்தார். அவர் தான் முதல்ல பயண கட்டுரைகளை தமிழுக்கு தந்தவர். அவருக்கு பின்னால மணியன் ஆனந்த விகடன் துணை ஆசிரியர். அவர் தொடர்ந்து ஆனந்த விகடன்ல பயண கட்டுரைகள் எழுதினார். இதயம் பேசுகிறது என்கிற தொடர். அது பின்னால ஒரு நூலாக வந்தது. அப்புறம் அவர் ஒரு நூலை அதிக ஆசிரியராகி ஒரு பத்திரிகை நடத்தினார். அதன் பெயர் இதயம் பேசுகிறது. இப்ப சமீபத்தில் ராமகிருஷ்ணன் என்பவர், எஸ்ரா என்று சொல்வார்கள், எஸ் ராமகிருஷ்ணன், அவர் நிறைய இடங்களுக்கு போய் தன்னுடைய பயணங்களை எல்லாம் பதிவு செய்து ஒரு தொடர் எழுதினார். அதுக்கு பேர் தேசாந்திரி. அது ஒரு நூலா வந்திருக்கு, தேசாந்திரி நூல் வந்திருக்கு. இப்படி ஏகே செட்டியார் ஆரம்பிச்சு தேசாந்திரி வரையிலும் முடிஞ்சிடக்கூடாது. 1925 செட்டியார் ஆரம்பிச்சு வச்சது அந்த ஏகே செட்டியார் தான் தெரியுங்களா? அண்ணாமலை கருப்பு செட்டியார் பேர், கருப்பன் செட்டியார் அவர் பேர். இந்த சிவப்பன் செட்டியார் இப்ப 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். இவரு செட்டியார் நான் சுட்டி காட்டுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய புத்தகத்துல அவருடைய தாத்தா பேர் துரைசாமி செட்டியார் காட்டிட்டார். நான் புதுசா ஒன்று சொல்லல, அவர் புத்தகத்திலே எழுதிட்டார். ஆமா, அவர் ஏகே செட்டியார், இவர் எஸ் எஸ் செட்டியார். எஸ் எஸ் செட்டியார் 2 விதமா எழுதியிருக்கார் புத்தகங்களை. ஒன்று பாரத தேசத்துல அவர் சுற்றி பார்த்ததெல்லாம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் புரட்டி படித்து பார்த்த பொழுது எனக்கு சிந்தனை, இத்தனை
மாவட்டங்களுக்கு போயிருக்கிறார், இத்தனை மாநிலங்களுக்கு போயிருக்கிறார். இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன்னா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு சௌகரியமா இருந்தது. இதை நான் பண்ணல. நான் 8 நூல்கள் எழுதியிருக்கிறேன், பயண நூல்கள் நான் எழுதுறது இல்லை. அதனால இது பயனுள்ளதாக இருக்கிறது எனக்கு. ஏன்னா இன்னும் என்ன விட்டு போனது என்பது அந்த பாரத தேசத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிற அந்த நூலிலே எனக்கு தெரிகிறது. இந்த பயணங்கள்லாம் ஒரு காலத்துல புத்தருக்கு பயன்பட்டது. புத்தர் ஞானம் தேடி காடு மேடு மலை எல்லாம் பயணப்பட்டு போய்தான் அவர் கண்டடைந்தது அந்த போதி மரம். அந்த போதி மரத்தில் உட்கார்ந்து அவருக்கு ஞானம் கிடைத்த பிறகு அந்த ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, பௌத்தத்தை பரப்புவதற்காகவும் அவர் பயணப்பட்டார். இப்படி பயணங்கள் தான் அவருக்கு பயன்பட்டது. அதே போல இன்னொரு துறவிக்கு பயணங்கள் பயன்பட்டன. அது யாருன்னா ஆதிசங்கரர். இந்தியாவுடைய தென்கோடியிலிருந்து வடகோடி வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அவர் பயணப்பட்டார். காலடியிலே பிறந்தார். காலடி மூலமாகவே நடந்து சென்று இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர். இந்த 4 திசைகளிலும் சங்கர மடத்தை நிறுவியவர் அவர்தான். நான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னால காஷ்மீர் போயிருந்தேன்.